என் உயிர்க்கினிய உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இது அட்வென்ச்சர்ஸ் இந்தியா வழங்கும் நமது தந்தி தொலைக்காட்சியின் மக்கள் முன்னாள். மண்ணும் மக்களும் நாள்தோறும் சந்திக்கின்ற எண்ணற்ற சிக்கல்களை பற்றி இங்கே அலசுவோம், ஆராய்வோம், தெளிவும் முடிவும் மக்கள் முன்னாள். இது எல்லோரும் போற்றும் நிகழ்ச்சி மட்டுமல்ல, எல்லாவற்றையும் மாற்றும் எளிய மக்களின் புரட்சி. சொல்வதை தெளிந்து சொல்வோம், செய்வதை துணிந்து செய்வோம் மக்கள் முன்னால். எனது அன்பிற்கினிய உறவுகளே, இன்று குடியரசு நாள். குடியரசு நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாடு விடுதலை பெற்ற பிறகு 1950 ஜனவரி 26 நமது நாடு தன்னாட்சி பெற்ற நாடாக அறிவித்துக் கொண்டது. குடியரசு என்றால் மக்களாட்சி. அந்த மக்களாட்சி இன்று நமது நாட்டில் இருக்கிறதா, அது மக்களுக்கான ஆட்சியாக இருக்கிறதா என்பதை பற்றி இங்கே விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பு இந்த காணொலியை காண்போம். ஆயிரத்தி 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம் தேசம் சுதந்திரம் பெற்றது. அப்போது நமக்கு டொமினியன் அந்தஸ்தை மட்டுமே வழங்கியது பிரிட்டிஷ் அரசாங்கம். இங்கிலாந்து நாட்டின் சார்பாக நியமிக்கப்பட்ட கவர்னர் ஜெனரல் தான் நமக்கு தலைவராக இருந்தார். சுதந்திரத்திற்கு பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சியாளர்கள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படக்கூடாது என்பதற்காகவே அரசியலமைப்பை உருவாக்க முடிவு செய்யப்பட்டது. அதற்காக ஒரு குழுவும் அமைக்கப்பட்டது. அதன் தலைவராக டாக்டர் பீமராவ் அம்பேத்கர் பொறுப்பேற்றார். அவர் தலைமையில் உருவாக்கி தந்த வரைவினை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. இந்திய அரசியலமைப்பு 1950 ஆண்டு ஜனவரி 26 நாள் நடைமுறைக்கு வந்தது. அதுவே குடியரசு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சுதந்திர இந்தியாவின் முதல் ஜனாதிபதியாக ராஜேந்திர பிரசாத் அவர்கள் நியமனமானார். சுதந்திர தினம் என்பது வெள்ளையனிடமிருந்து நாடு விடுதலை பெற்றதாகும். குடியரசு தினம் என்பது நமக்கு நாமே ஆட்சியாளர்களை சட்டப்படியே தேர்ந்தெடுப்பது, அதன்படி ஆட்சி செய்வது. அப்படி குடியரசு உரிமை பெற்று இன்று 64 ஆண்டுகள் தொட்டுவிட்டோம். ஆனால் என்ன நோக்கத்திற்காக இந்த நாள் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறி இருக்கிறதா என்பது இன்றைய நாளில் நாம் திரும்பி பார்க்க வேண்டியதாயிருக்கிறது. நாட்டில் உள்ள எந்த மாநில ஒற்றுமையையும் காப்பாற்ற முடியவில்லை. மாநிலத்திற்கு மாநிலம் பிரச்சனைகளாகவே இருக்கிறது. ஒவ்வொரு மாநில மக்களுக்கும் ஒரு கோரிக்கை, ஒரு போராட்டம். எந்த போராட்டங்களுக்கும் தீர்வு எட்டப்படவில்லை. அன்று வெள்ளையன் அடித்த கொள்ளைக்கு எதிராக சுதந்திரம் பெற்றோம். ஆனால் இன்றைய நிலைமை என்ன? அன்று கொள்ளையனிடம் போன கொள்ளை இன்று பன்னாட்டு நிறுவனங்களிடம் போய்க் கொண்டிருக்கிறது. இங்கே தேசத்தின் குடிமக்களுக்கான வாழ்க்கை வசதிகள் இருக்கிறதா? மக்களின் வாழ்க்கை தரத்தினை உயர்த்த வேண்டியவர்கள் உயர்த்தி இருக்கிறார்களா? நாட்டின் செல்வ வளங்கள் எல்லாம் ஒரு சிலரின் கைகளில் குவிந்து கொண்டிருக்கிறது. அது தடுக்கப்பட்டிருக்கிறதா? சாதி மத பேதமற்ற சமூகம் சாத்தியமாயிருக்கிறதா என்ற அடுக்கடுக்கான கேள்விகள் எழத்தான் செய்கிறது. என்ன செய்யப் போகிறோம் நாம்? இங்கே தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிற மதிப்புமிக்க பெருமக்கள், பெருமதிப்பிற்குரிய வழக்குரைஞர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம். பெருமதிப்பிற்குரிய மாமா திருச்சி வேலுச்சாமி அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகி. பெருமதிப்பிற்குரிய அம்மையார் வானதி சீனிவாசன் அவர்கள், மாநில செயலாளர், பாரதிய ஜனதா கட்சி. பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் ஹாஜாக்கனி அவர்கள்,
தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். மாமா, நீங்க சொல்லுங்க. இப்ப உலகத்தின் மிகப்பெரிய ஒரு மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடுல ஒன்றா நமது நாடு இருக்கு. இப்ப இந்த தன்னாட்சி இதுல பொது உடைமை, மதச்சார்பின்மை, நேர்மை, இது மூன்றும் தத்துவமா இருக்குது. இது மூன்றும் இன்னைக்கு நமது நாட்டில் இருக்குதா? ஒரு திரைப்பட பாடல் அந்த 2 வரியே எனக்கு நினைவுக்கு வருகிறது. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்துக் கொண்டே அழுகிறேன். குடியரசு என்கின்ற ஒற்றை சொல்லை நினைத்து நான் சிரிக்கிறேன். குடியரசை 2ஆக பிரித்தால் குடி அரசு என்று பார்க்கிற போது நான் அழுகிறேன். எந்த நோக்கத்திற்காக இந்த நாட்டிற்கு லட்சக்கணக்கான தியாகிகள் தங்களுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தத்தம் செய்து தங்களுடைய எதிர்கால சந்ததிகள் சுதந்திர காற்றை சுனாதனமாக சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட தியாகங்களை செய்தார்களோ, அந்த தியாகம் இன்றைக்கு சரியான வகையிலே நிறைவாக செயல்படுகிறதா என்று நினைக்கிற போது வருத்தமாகத்தான் இருக்கிறது. உலகத்திலே இருக்கிற எல்லோரும் வியந்து பார்க்கிற ஒரு உன்னத பூமி இந்த இந்திய பாரத நாடு. பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு மொழி, பல்வேறு சாதி அமைப்புகள், பல்வேறு நாகரிகங்கள், பல்வேறு சீதோஷ நிலையிலே வாழ்கிற மக்கள், பல வேற்றுமைக்கு நடுவிலே இந்த நாடு ஒன்றாக பலம் பொருந்திய ஒரு நாடாக இருப்பதுதான் உலக மக்களை வியப்போடு பார்க்க வைக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நாட்டில் 60 ஆண்டுகளுக்கு பின்னாலே ஜாதியை வளர்ப்பதில், மதத்தை வளர்ப்பதில், ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் மோதலை உருவாக்குவதில் பல சக்திகள் பலம் பெற்றுக் கொண்டு வந்து கொண்டிருப்பது மிக மிக வேதனையான ஒரு துர்பாகியமான நிலைமை. அதை நினைக்கிற போதுதான் நான் அழுகிறேன் என்று சொன்னேன். மக்கள் விழிப்போடு இருக்கிறார்களா என்பதற்கு சமீபத்திய உதாரணம் தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு முன்பாக இந்திய நாட்டிலே இருக்கிற அத்துணை பேரும் மகிழ்ச்சி அடைந்தாலும் தமிழர்களாக இருக்கிற ஒவ்வொருவனும் ஆனந்தத்திலும் பெருமையிலும் பூரிப்போடு பார்க்க வேண்டிய ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு மனிதனாக, எளிமையின் உருவமாய், ஆற்றலின் மறு வடிவமாய் வாழ்ந்து வரைந்தானே நம்மாழ்வார் என்கின்ற ஒரு இயற்கை விஞ்ஞானி. அந்த விஞ்ஞானி இறந்த போது இந்த நாட்டு மக்களுக்காக, நாட்டுக்காக உழைக்கிறேன் என்று சொல்லுகிற எந்த கட்சி தலைவராவது அங்கே போய் அவரை பார்த்தார்களா? அவருடைய இறுதிச் சடங்கிலே கலந்து கொண்டார்களா? இந்த நாட்டு மக்களாவது அங்கே நின்றார்களா? என்றோ சினிமாவிலே கவர்ச்சியாக நடமாடிய ஒரு நடிகை வந்தால் சென்னையிலே இருக்கிற மவுண்ட் ரோடிலே போக்குவரத்து நிறுத்தப்படுகிறது. ஆனால் உலகத்தையே வியக்க வைக்கின்ற ஒரு இயற்கை விஞ்ஞானத்தை அற்புதமாக எளிய நடையில் பாவரனும் புரிகின்ற வகையில் எடுத்து சொன்னது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய புரட்சியை விவசாயத்திலே உருவாக்கிய அந்த பெருமகன், அந்த பேரறிவாளன், அவனை மதிக்கின்ற பக்குவம் இவர்களுக்கு இருக்கிறதா என்று நினைத்து பார்க்கிறேன், அழுகிறேன். தமிழர்கள் தூங்கினால் எழுப்பி விடலாம், இவன் மயக்கத்திலே இருக்கிறான், எழுப்ப முடியும். இந்த தமிழனை விழிக்க வைப்பது, அதோடு அவனை விழிப்போடு பார்க்க வைப்பது, அது எப்படி என்று எவனுக்கும் புரியவில்லை. அந்த ஆண்டவன் தான் அதற்கு வழிகாட்ட. இந்தியாவுக்கு எங்கே பெருமை சேர்த்து தரப்போகிறோம், அதை இந்த குடியரசு நாளில், இந்த குடியாட்சியில் வாழ்கிற ஒவ்வொரு குடிமகனும் எண்ணி பார்க்க வேண்டிய, தன்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய, தன்னை விழிப்போடு உருவாக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவே நான் பார்க்கிறேன். மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காக தேர்வு செய்யப்படுகிற ஒரு ஆட்சி முறை. ஆனா இன்னைக்கு நம்ம பாக்குறோம், மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்து பதவியை வாங்குகிற, விலை கொடுத்து வாங்குகிறது, பறிக்கிற ஒரு நிலைதான் இருக்குது. இத எப்படி பாக்குறீங்க? நீங்க இத ஒட்டுமொத்தமாக மக்கள் விலை போகிறார்கள் அப்படிங்கறத எடுத்துக்க முடியாது. இன்று மிக மிக முக்கியமான நாள். சுதந்திரத்தை நல்ல வழியிலே பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம குடியரசு ஆகிறோம். நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாள் தான் நம்ம குடியரசு நாள்னு சொல்றோம். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அடிப்படையாக வைத்துதான் இன்று நாட்டு மக்களுக்கும் அரசாங்கத்திற்குமான உறவுகள், உரிமைகள் எல்லாமே முடிவு செய்யப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு, நம்மோடு சுதந்திரம் அடைந்த நாடுகள் எல்லாம் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஜனநாயகத்திற்குள்ளாக இருக்கும் போது, கிட்டத்தட்ட ஒரு முழுமையான ஜனநாயகத்திற்குள்ளாக இருந்து நம்மை நாமே ஆட்சி செய்யக்கூடிய
ஒரு நிலையில் ஒரு நிச்சயமாக அது வந்து உலகத்தில் ஒரு பெருமைப்படத்தக்க விஷயமா தான் நாம பாக்குறோம். இரண்டாவது, மக்களுக்கு பணம் கொடுப்பது, அந்த பணத்தினால் மட்டுமே அவர்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் போன தேர்தலையே மாறி போனதை பார்த்தோம். நீங்க ஒரு தேர்தல்ல அவங்க பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க, கரெக்ட். ஆனா அடுத்த தேர்தல்ல பணம் வாங்கிட்டு கூட அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால இவர்கள் பணம் வாங்கினார்களே அப்படிங்கறது ஒரு கவலைப்படத்தக்க விஷயம். ஆனாலும் சூழ்நிலைகள் மாறும்போது இறுதி அவர்கள் நிறைவாக எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பெரும்பான்மை மக்கள் மாற்றத்தை விரும்பினால் மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள். டெல்லியில நீங்க வந்து ஆரம்பித்து சிறிது நாளான ஒரு கட்சி இன்று ஆட்சியிலே உட்காரக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்களா? வெறும் பணத்துக்காக மட்டும் விலை போயிட்டான்னு மக்களை சொல்ல முடியாது. ஆக அடிப்படையில் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமம், சுதந்திரமான நீதித்துறை, இந்த மாதிரியான அடிப்படை உரிமைகள் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுத்திருக்கிற உரிமைகள், இவையெல்லாம் மிக முக்கிய ஷரத்துகளாக அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. அதனால இன்றும் இந்த நாடு குடியரசாக தொடர்ந்து கொண்டிருப்பதற்கு அவையெல்லாம் அடிப்படை காரணங்களா இருக்கு. ஆனாலும் கூட மக்கள் தாங்கள் விரும்பினால் ஒரு அதிகாரத்தை உருவாக்க முடியும், மாற்றத்தை உருவாக்க முடியுங்கிற வாய்ப்புகள் எல்லாமே நம்ம குடியரசின் மூலமாக கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இருக்கக்கூடிய அரசாங்க அமைப்புகளில் இந்த குடியரசு அப்படிங்கிற விஷயத்துக்காக கிடைத்த அந்த சுதந்திரத்தை நாம் நிச்சயமாக நல்ல முறையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நன்றி ஐயா. பேராசிரியர் ஐயா, இந்த மக்களாட்சி நாட்டுல மக்களினுடைய உரிமைகள், உணர்வுகள் மதிக்கப்படுதா? மக்கள் தங்கள் உரிமைக்காக போராடுகிற போராட்டங்கள் மதிக்கப்படுதா? நீங்க எப்படி பாக்குறீங்க? குடியரசு நாள் மக்களுக்கான ஒரு ஆட்சிக்கான அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாள் என்று நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். சட்டத்தின் ஆட்சி துவங்கிவிட்டதனுடைய அடையாளம் என்று சொல்லிதான் நாம் கொடியேற்றி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கெடுவாய்ப்பான நிலை என்னவென்றால், ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்தியாவிற்கு விடுதலை வந்த போது தேசம் தூக்கத்தில் இருந்தது. ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டுகள் வரும் பொழுதும் தேசம் போதையில் இருக்கிறது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று தலைமைச் செயலகத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள், நாமக்கல் கவிஞர் சொன்னது. ஆனால் தமிழன் என்று சொல்லடா, டாஸ்மாகிலே நில்லடா என்ற நிலைமை உருவாகி இருக்கின்றது. அருமை ஐயா வேலுச்சாமி அவர்கள் சொன்னது போல, குடி அரசு, சட்டத்தின் ஆட்சி நடக்க வேண்டும். ஆனால் சட்டத்தின் ஆட்சி நடக்கின்றதா, சாராயத்தின் ஆட்சி நடக்கின்றதா? காந்தியடிகள் ஆசைப்பட்டது ரெண்டு. சுதந்திரம் அடைகின்ற இந்தியாவில இரண்டு தீமைகள் இருக்கக்கூடாது. ஒன்று தீண்டாமை, இன்னொன்று மது. இன்றைக்கு தீண்டாமைக்கு எதிராக களமிறங்க வேண்டிய இளைய தலைமுறை மதுவுக்கும் அடிமையாக கிடக்கின்றது. மதுவுக்கு அடிமையாக இருப்பதனால் சொல்வார்கள், அடிமையாக இருப்பது தவறல்ல, அடிமையாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறியாமல் இருப்பது தவறு. கட்சி கொடிகள் பல மாறி பறக்கலாம், கொள்கைகள் பல மாறி நிற்கலாம், மக்கள் மதுவுக்கு அடிமையாக கூடாது என்பதிலே நாம் எல்லாம் ஒன்றாக நின்றாக வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. இதை நியாயப்படுத்தி விடக்கூடாது. இப்போ 21,000 கோடி லாபம்னு சொல்றமே, நலத்திட்டங்களை எப்படி செயல்படுத்துவது என்று பல முறை சட்டமன்றத்திலே மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா அவர்கள் கேள்வி எழுப்பிய போது அரசாங்கம் வைக்கின்ற பதில், நலத்திட்டங்களை எப்படி நிறைவேற்ற முடியும் என்று சொன்னால், ஒரு புள்ளி விவரம், தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கின்ற நலத்திட்டங்களை நிறைவேற்ற ஆண்டு ஒன்றுக்கு 5,000 கோடி ரூபாய் தேவை. 21,000 கோடி ரூபாய் டாஸ்மாகின் மூலம் வருமானம் வருகின்றது என்று சொன்னால் எத்தனை தாலிகள் இறங்குகின்றன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எத்தனை குடும்பங்கள் நிம்மதி இழக்கின்றன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கிரானைட்டையும் கேபிள் டிவியும் நீங்க அரசுடைமையாக்கி, சில தொழில்களை நீங்கள் அரசுடைமையாக்குங்கள், மதுவை இழுத்து மூடுங்கள். இதுதான் குடியரசுக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதையாக இருக்க முடியும் என்பதை எங்களுக்கு. அண்ணா ராதாகிருஷ்ணன் அண்ணா, நீங்க சொல்லுங்க, இந்த மண்ணில் உண்மையான மக்களாட்சி, மக்களுக்கான ஆட்சி நடக்கிறதா? இங்க குடியரசு, மக்களாட்சி, ஜனநாயகம் என்பது ஏதென்ஸ்ல நகர அரசுல பிறந்து ரோமுக்கு சென்று பிரிட்டன்ல அது ஒரு உருவமாச்சு சொல்றாங்க வரலாற்றுல. ஆனால் மக்களாட்சி, ஜனநாயகம் வந்து தமிழ்நாட்டில் தான் முதல்ல எடுத்து. உத்தரமேர கல்வெட்டுகள், அதே மாதிரி செப்பேடுகள், பாலாறு கல்வெட்டுகள், அந்த காலத்திலே ஜனநாயக தமிழகத்தில் இருந்தது. மூவேந்தர்களும் ஜனநாயகத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க, குடியரசா தான் இருந்தது.
அதனாலதான் கண்ணகி போய் மதையில போய் நியாயம் கேட்டா பாண்டிய அரசன் கிட்ட. ஆனா ஜனநாயகம் வந்து இந்தியாவில இருந்த நாற்றங்கள்லாம் ரோமாபுரியில தோறல, கிரேக்கத்தை தோறல. இன்னைக்கு இந்திய ஜனநாயகத்தை பார்த்தானா ஒட்டுமொத்தமா பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகள் ஆக போகுது. இன்றைக்கு என்ன நிலைமை? பல்வேறு தேசியங்கள், சகோதரர் வேலுசாமி சொன்னார், பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு சீதோஷண நிலைகள். இதுக்கு மத்தியில இந்தியா இன்றைக்கு பன்மையில் ஒருமைன்னு இருக்குது. அது வெற்றி பெற்றுதான் இருக்கு ஜனநாயகம். ஆனால் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அளவில் மையத்தில் வருகின்ற அரசுகள் சரியாக கவனிக்கப்படவில்லை. ஒரு உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டில் இப்ப மீனவர் பிரச்சனை எடுத்துக்கோங்க. 850 மீனவர்கள் இதுவரை சாகடிக்கப்பட்டாங்க. கேரளாவில் 2 மீனவர் சாகடிச்சது மத்திய சர்க்கார் எவ்வளவு கண்ணீர் வடிச்சார் மன்மோகன் சிங். தமிழகத்தில் 850 பேர் சாகடிச்ச தமிழன் உயிர் என்ன சாதாரண உயிரா? சரி, ஈழத்தில் நம்ம கேட்டோம், எங்களுடைய சகோதரர்கள் சாகடிக்கப்படுகிறார்கள். ஜெனீவால் தீர்மானம் வருகின்றது, அமெரிக்க அரசாங்கம் கொண்டு வருகின்றது. அந்த தீர்மானத்தை ஆதரியுங்கள், அந்த தீர்மானத்தில் திருத்தங்கள் கொண்டு வாருங்கள், சர்வதேச சுதந்திரமான விசாரணை வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வாருங்கள் என்று கேட்டால் டெல்லி கேட்டதா? கேட்கவில்லையே. பிற எங்கே ஜனநாயகம் இருக்கின்றது? சரி, காவேரி பிரச்சனைக்கு தீர்வு நாம் சொல்கின்றோம், கர்நாடகா அடம்பிடிக்கின்றது, காவேரி பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட்டதா? முல்லை பெரியாறு கேரளா அடம்பிடிக்கிறது, நமக்கு என்ன நியாயம் கிடைச்சதா? கன்னியாகுமரி நெய்யாறில் மூடப்பட்ட அணை வடதுகாலும் இடதுகாலும் திறக்கப்படவில்லை. அதே போல அந்த கேரளாவில் அந்த மேற்கு மலை தொடரில் பார்த்தால் உள்ளாறு திட்டம், அழகரணை திட்டம், ஆலியாறு பரம்பிக்குள திட்டம், பாண்டியார் குன்னம்புலா, இவ்வளவும் பிரச்சனைகள். இது மத்திய சர்க்கார் கவனிக்க வேண்டாமா? நீர்வளத்துறை. அதே போல இங்கே பாலாறு ஆந்திர பிரதேசத்தில், பொன்னியாறு, அதே மாதிரி பழவேற்காடு ஏரி, இந்த பிரச்சனைகளை நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். மத்திய சர்க்கார் பாராமுகமாக இருக்கின்றது. இது எவ்வளவு தமிழ்நாட்டு பிரச்சனை. நம்ம குலசேகர பட்டணத்தில் ஒரு ராக்கெட் நிறுவனம் கேட்கிறோம், தமிழ்நாட்டில் கேட்கிறோம், நீண்ட காலமா கேட்கிறோம். மத்திய சர்க்காருக்கு செவி சாய்க்கலையே. இங்கு ஜனநாயகம் இருக்கின்றது. அண்ணா சொன்னார், நாங்கள் திராவிட நாடு கேட்டோம், சீனா படையெடுப்பு, திராவிட நாடை நாங்கள் வேண்டான்னு இப்ப சொல்றோம்னு சொல்லி வேலூரை சொன்னாரு. திராவிட முன்னேற்றக்கலாம் அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தது. நாங்கள் இந்திய ஒருமைப்பாடுல நம்ம இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் மத்தியில் ஆளுகின்ற பாதுஷாக்கள் அதற்கான ஏற்பாடுகளுக்கு சரியா இல்லை. இன்றைக்கு பாருங்கள், தட்சிண பிரதேசம் நேர் கொண்டு வந்தார் காமராஜர் காலத்தில். அப்ப பெருந்தலைவர் காமராஜர் என்ன சொன்னார்? தட்சிண பிரதேசம் கூடாது, இதே மாநில வாரியாக இருக்கட்டும் என்றார். மொழிவாரி மாநிலங்கள் என்று ஒரு கமிஷன் போட்டார்கள், ஃபசல் அலி கமிஷன். அதில் ஏகப்பட்ட இடங்கள் நம்ம இழந்தோம். தெற்கே நெய்யாற்றங்கரை, அதே தேவியோளம், பீர்மேடு, வடக்கே பாலக்காடு பகுதியில் உள்ள கிராமம் 66 கிராமங்கள், அதே போல மாண்டியா, இந்த பக்கம் திருப்பதி, சித்தூர், நெல்லூர். இதனால் தான் நதிநீர் பிரச்சனை இருக்கின்றது. இந்த சித்தூர், நெல்லூர் இருந்தால் பாலாறு பிரச்சனை இருக்காது. தேவிகுளம், பீர்மேடு இருந்திருந்தால் இன்னைக்கு முல்லை பெரியார் இருந்திருக்காது. மாண்டியா இருந்தால் காவிரி பிரச்சனை இருந்திருக்கிறாது. இப்படி தமிழனை இந்த டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு அழுத்தினார்கள், தொடர்ந்து அழுத்தினார்கள். பிறகு இதுல எங்க ஜனநாயகமுக்கு குடியரசு இருக்குன்னு நீங்கள் பார்க்க முடியும்? நாம் தேசிய மாநிலங்களுக்கு உரிமைகள் கேட்கின்றோம். பல்வேறு குழுக்கள் போட்டார்கள். தமிழகத்தில் ராஜமன்னார் குழு போடப்பட்டது. அதற்கு முன்னால் அனுமந்தியா குழு லால் பகதூர் சாஸ்திரி காலத்தில் போடப்பட்டது. அதற்கு பிறகு இந்திரா காந்தி சர்க்காரியா கமிஷன் போட்டார்கள். அதற்கு பிறகு இப்போது பூஞ்சி கமிஷன், மன்மோகன் சிங் 3 கமிஷன் போட்டிருக்கார். மத்திய மாநில உறவுகளை சீராயவும் அதுக்கு வேண்டிய நிதிகளை கொடுக்க வேண்டும் மாநில சர்க்காருக்கு போட்டார்கள். இந்த 3 குழுக்களுடைய அறிக்கை இன்றைக்கு டெல்லியில் சவுத் பிளாக்கில் தூங்கிக் கொண்டிருக்கிறார். எந்த நடவடிக்கை இல்லை. இன்றைக்கு ஏதோ பெரிய மனிதர் மாதிரி மத்தியில் உட்கார்ந்த பிரதமர் ஏதோ மாநில சர்க்காரை நகராட்சி மூலமா நடத்துகின்றார்கள். அந்த பொம்மை வழக்கு இல்லை என்றால் இன்னைக்கும் அந்த கொடுகோல் 356 இன்றைக்கும் இருக்கும். இதுதான் இன்றைக்கு நிலைமை. நாம் டெல்லி என்கிற ஒரு கூட்டாட்சியில் இருக்கன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அங்கே இருக்கிறவர்கள் நீங்க இருக்க வேண்டாம் போங்கன்னு சொல்லி அவங்க நடவடிக்கையினாலேயே நாம் மறுசிந்தனைக்கு வர வேண்டிய கட்டாயம் தள்ளப்படுவோமோ என்ற ஒரு அச்சம் நமக்கு ஏற்பட்டுள்ளது. சொல்லும்போது உங்க கருத்தை பதிவு பண்ணீங்க. இப்ப மக்கள் தங்களுக்கு பிடித்த தலைவர்களை தேர்வு செய்து கொள்ள முடியுது அப்படின்னு. ஆனா மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒருவர் இந்த நாட்டின் மிக முதன்மையான அமைச்சரா வந்துட முடியுது. நீங்க பாக்குறீங்க, ஒரு அமைச்சர் ஊழல் செய்யறாரு அப்படின்னா அவரை மக்கள் நாங்க வாக்கு செலுத்தாம தோக்கடிச்சா கூட அவருடைய கட்சி வேற மாநிலத்துல அதிகாரத்தில் இருந்தா, ஆட்சியில் இருந்தா, அந்த செல்வாக்கை பயன்படுத்தி மாநிலங்களவை உறுப்பினரா அந்த கட்சியால தேர்வு செய்யப்பட்டு மறுபடியும் போய் அந்த மந்திரி பதவியை அனுபவிச்சிட முடியுது. இந்த அமைப்பு முறையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த நம்ம குடியரசு பத்தின இந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது பல்வேறு பரிணாமங்களை கொண்டது.
இதுல அப்பப்போ சொல்லக்கூடிய கேள்விகளும் அதற்கான பதிலும் இது முழு பரிமாணத்துக்குள்ள இதை கொண்டு வந்துட முடியாது. ஆனாலும் கூட இந்த குடியரசு அப்படிங்கறதுக்கான அர்த்தத்தை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகள் நடத்தக்கூடிய அரசாங்கம். ஒரு சில நேரத்துல நாம தகுதி நீக்கம் செய்யப்படக்கூடிய நபர் கூட இன்னொரு வழியாக அதே இடத்திற்கு வருகிறார் என்றால் அது ஜனநாயகத்துல நம்ம போக வேண்டிய தூரம் அல்லது அதை தடுக்க வேண்டிய இடத்துக்கு நம்ம வர வேண்டி இருக்குங்கிறது பொருள். ஆனா அதை எந்த வழியா செய்ய முடியும்? நம்ம நாடுகள்ல அரசாங்கத்தை எப்படி எல்லாம் உருவாக்குவது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு தத்துவ இயல் உண்டு. நீங்க முதலாளித்துவம் சொல்லுவாங்க, ஜனநாயகம் சொல்லுவாங்க, அல்லது கம்யூனிசம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் உண்டு. எந்த விதமான முடிவுகளாக இருந்தாலும் பெரும்பான்மை மக்களை உள்ளே எடுத்துக்கொண்டு பெரும்பான்மை மக்களுடைய முடிவுகளுக்கு ஏற்ப செயல்படக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது ஜனநாயகத்துல மட்டும்தான் உண்டு, குடியரசு மட்டும்தான் உண்டு. அதுல நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அரசாங்கம் பெரிதா, சட்டத்தை அதாவது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகம் பெரிதா, சட்டத்தை இயற்றுகின்ற நாடாளுமன்றம் பெரிதா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீதிமன்றம் பெரிதா அப்படின்னா இது எல்லாத்தையும் விட அரசியலமைப்பு சட்டம் தான் நம்ம மக்களை பாதுகாக்கக்கூடிய உயர்ந்த மரியாதை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கு. அதுதான் நம்மளுக்கு ஒரு அடிப்படை தத்துவம். அதை வச்சுட்டுதான் நம்ம அரசாங்கத்தை செயல்படுத்துறோம். அப்படி பார்க்கும்போது நீங்க சொல்ற மாதிரியே இது ஒரு சில இடத்தில் ஒரு சில நபர்கள் உட்காருவது அப்படிங்கிறது நடைமுறையில் நடக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் நீங்கள் குடியரசு அப்படின்னு ஒரு பெரும் பார்வை பார்க்கும் பொழுது இன்று உலகத்திலேயே இவ்வளவு அதிகமான மக்கள் ஜனத்தொகை, அதிகமான வித்தியாசமான பழக்க வழக்கங்கள், மொழிகள், இந்த மாதிரி பல்வேறு விதமான பின்னணிகள் இருந்தாலும் கூட மக்கள் ஒற்றுமையாக இருந்து ஒரு அரசாங்கத்தை தங்களுக்குள்ளே நடத்தி கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை நம்ம குடியரசுன்னு பெருமைப்படணும். அதனால அந்த வகையில பார்க்கும்போது உலகத்துக்கு நம்ம ஒரு உதாரணமான நாடாக இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத மாற்று கருத்து இல்ல. நீங்க சொன்ன மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு அல்லது நிர்வாக சீர்கேடு இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வருவது அப்படிங்கறதையும் மக்கள் முன்னால் வைத்து அதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும். அப்படி வந்தாதான் அது சரியா. இப்ப நமது நாட்டினுடைய குடியரசு நாட்டினுடைய முதல் குடிமகன் ஐயா பிரணாப் முகர்ஜி அவர்கள். இந்த குடிமக்களினுடைய தலைவனை, முதல் குடிமகனையே மக்கள் தேர்வு செய்ய முடியல. மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தேர்வு செய்யறாங்க, அது வேற. ஆனா இன்றைக்கு இருக்கிற நமது முதன்மை அமைச்சராக இருக்கிற மதிப்பிற்குரிய ஐயா மன்மோகன் சிங் அவர்களும் மக்களால் தேர்வு செய்யப்படல. ஆனால் மக்களால் தேர்வு செய்யப்படாத இந்த இரண்டு பேரும் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு மாநில அரசை கலைத்து விடலாம் என்ற அதிகாரத்தை பெற்றிருக்கிறாங்க. இந்த அமைப்பு முறையை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு சரியான சிந்தனையை தூண்டுகின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. இல்ல, நான் இடமறிக்கிறதுக்கு மன்னிக்கிறேன். இப்ப என்னன்னா, ஒரு வார்டு கவுன்சிலருக்கு நாங்க வரிசையில் நின்று வாக்கு செலுத்துகிற போது என்னுடைய முதல் குடிமகன், என் நாட்டினுடைய அந்த தலைமகனுக்கு நான் வாக்கு செலுத்த மாட்டேன்னா வரிசையில் நின்று? அதையே நீங்க பொது தேர்தலா வைக்காம நீங்களே தேர்வு செஞ்சுக்கிறீங்க. ஜனநாயக அமைப்புகள் பலவிதமான அமைப்புகள் உண்டு. அமெரிக்காவுடைய ஜனநாயக முறைகள் வேறு, இந்தியாவில் இருக்கிற ஜனநாயக முறைகள் வேறு, பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஜனநாயக முறைகள் வேறு, சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜனநாயக முறைகள் வேறு. நம்முடைய வழக்கறிஞர் பேசுகிற போது சொன்னார், தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் கடந்த காலத்திலே உண்டு என்று சொன்னார். ஒரு தவறு நடந்த போது மன்னர் அவைக்கிலே போய், பாண்டிய மன்னுடைய அவைக்கிலே போய், மன்னா நீ செய்வது நியாயம் தானா, தர்மம் தானா, என் கணவனை கொன்று விட்டாயே என்று கண்ணகி கேட்டாள் என்று சொன்னார். அதை கேட்ட மன்னன், அவனை யாரும் கேட்க முடியாது, தான் செய்தது தவறு என்று நினைத்தவுடனேயே யானோ அரசன் யானே கள்வன் என்று சொன்னான். பக்கத்தில் இருந்த மனைவியுடைய மடியிலே விழுந்தான், செத்தான். அந்த நியாய உணர்வு அன்றைக்கு தமிழரிடம் இருந்தது. இன்றைக்கு இருக்கிறதா? முதலமைச்சரை அமைச்சர்களே பார்க்க முடியாது, நீங்களும் நானும் எங்கே போய் பார்ப்போம்? அதை எதிர்த்து ஒரு பெரிய புரட்சி மக்கள் மத்தியிலிருந்து மட்டும்தான் வர முடியும். 45 ஆண்டுகால எங்கள் ஊர் திருச்சியில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் நான் கலந்திருக்கிறேன். மாணவர் பருவத்தில் நடந்த பல போராட்டங்களில் கலந்திருக்கிறேன். அடுத்து வர இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் நான் வேட்பாளர்கள் என்று என்னை எதிர்த்து ஒரு குரூப் டான்ஸ் ஆடுகின்ற ஒரு சினிமா நடிகை என்றால் எனக்கு டெபாசிட் போய்விடும். அதற்கு என்னுடைய தியாகம் காரணமா? எனக்கு அறிவில் என்பது பொருளா? மக்கள் எதை நோக்கி போகிறார்களோ அப்படித்தான் நாடும் அரசும் அமைய முடியும்.
மண்ணின் வளம் எப்படியோ அப்படித்தான் பயிர்கள் வளர முடியும். வண்டல் மண்ணில் தான் நெல் விளையும், கரிசல் மண்ணில் தான் பருத்தி விளையும். மக்களின் மனோநிலை எப்படி இருக்கிறதோ, இவனுடைய மனம் இருக்கிறதோ அப்படித்தான் அவனுடைய பிரதிநிதிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இவர்கள்தான் வருவார்கள். இது யாரோ ஒருவன் நமக்கு வழிகாட்டுவான் என்று நினைப்பதல்ல குடியாட்சி. குடிமக்கள் தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய எதிர்காலத்தை, தங்களுடைய பிள்ளை குட்டிகளை, தன்னுடைய எதிர்கால சந்ததிகளை, அவனுடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்கு அவன் சிந்தித்து அதை செயல்படுத்துவதற்கு தன்னுடைய பிரதிநிதியை தெளிவாக தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் அது முடியும். அதில் தெளிவில்லாமல் எதுவும் தெளிவாக இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து.